ஹாய்! இது பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே நைட்டு, தர்ஸ்டே ஏர்லி மார்னிங் மேரேஜுக்கு கிளம்பணும். ஸோ என்னென்ன ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் காலையில ரெடி ஆகறதுக்கு பண்ண போறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ சாரீ இந்த சாரீ தான் மார்னிங் நான் கட்ட போறேன். அதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது ப்ளவுஸு. எப்படி தைச்சிருக்கேன்னா சிம்பிளா தான் தைச்சிருக்கேன். பின்னாடி மட்டும் அந்த மாரி ஷேப் வரா மாரி வச்சிருக்கேன். இப்படி வரா மாரி வச்சிருக்கேன். அந்த தாஜ்மஹால் டைப்ல. ஸோ இதுதான் என்னோட காஸ்டியூம். இது ப்ரீ ப்ளீட் பண்ணறதுக்கு அக்கா வருவாங்க. தென் இப்போ பார்த்தீங்கன்னா, மெஹந்தி வைக்க போறேன். ஒரு சிம்பிளான அந்த ரவுண்ட் டிசைன் மாரி இருக்குல்ல வச்சுட்டு, அப்புறம் இந்த கைக்கு கேப் மாரி போடுறா மாரி. ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் போட போறேன். ஸோ என் ஃபேஸை பார்த்து யாரும் பயந்துராதீங்க. மாஸ்க் தான் போட்டிருக்கேன். அந்த கொலாஜன் மாஸ்க் இருக்கும்ல, ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் ஆகுமே, அந்த மாஸ்க் தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டுடலாம். போட்டுட்டு அப்புறம் மெஹந்தி வைக்கலான்னு நெனச்சேன். ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா மெஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாரீக்கு தேவையான பேங்கிள்ஸ் இன்னும் நான் செட் பண்ணல. இது மெஹந்தி வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுட்டேன். எந்த பேங்கிள்ஸ் போட போறேன்னு சொல்லிட்டு. பிங்க் கலர் ஷேட் சாரீ வரும். ஸோ அந்த கலருக்கு ஏத்தா மாரி பிங்க் கலர் நெறைய பேங்கிள்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ எதுவுமே நியூவா பர்ச்சேஸ் பண்ணல. அதையே எடுத்து செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சாரீ கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட லுக் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு ஹேர்ல ஒரு ஹேர் பன் மாரி போட்டுட்டேன். போட்டுட்டு ஃபுல்லா மல்லிப்பூ சுத்திட்டு அவ்வளோதான் இதுதான் ஹேர் ஸ்டைல் மாரி பண்ணியிருந்தேன். இங்க பார்த்தீங்கன்னா வேன்ல போறோம். வேன்ல ஏறதுக்கு எல்லாரும் ரெடியா நின்னுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரையும் தான் ஷூட் பண்ணிட்டுருந்தேன். மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 6:30 கிளம்புற மாரி பிளான் இருந்துச்சு. ஸோ 2 வேன் சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு வேன் ஏர்லியராவே போயிடுச்சு. செகண்ட் வேன்ல நாங்க போறா மாரி. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். வேன் வந்துருச்சு. பட் ஆனா டிரைவர் எங்கேயோ போயிட்டுருந்தாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, வேன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னன்னா, இந்த ஹேர் பன் பெருசா வச்சிருந்தேன். அது ஃபுல்லா பூ சுத்தியிருந்தேனா, ஹேரே பெருசா இருந்துச்சு. அந்த கொண்டையே பெருசா இருந்துச்சு. அந்த சீட்ல அப்படியே இடிக்கிற மாரி இருந்துச்சு. எனக்கு கான்ஷியஸா இருந்தேன். போற வரையும் எதுவும் கழன்றக்கூடாது, ஹேர் ஸ்டைல் கலையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்டிஃபா உட்காந்துட்டுருந்தேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு டெம்பிள்ல மேரேஜ் நடக்க போகுது. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ. வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுறது, அப்புறம் டயருக்கு காத்தடிக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியா டெம்பிளுக்கு ரீச் ஆயிட்டோம். டெம்பிள் பக்கத்துலேயே ஒரு மண்டபமும் இருக்கு. அங்க தான் மேரேஜ் வச்சிருந்தாங்க. நாங்க ரீச் ஆகுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லா செட் பண்ணிட்டாங்க அந்த மேரேஜ்க்கு. இங்க பார்த்தீங்கன்னா மாப்பிள எங்களுக்கு முன்னாடியே போயிட்டு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. பொண்ணும் ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க தான் கொஞ்சம் பின்னாடி போயிருந்தோம். போன உடனே பார்த்தீங்கன்னா மாப்பிள ரூம் போயிட்டு ஃபுல்லா கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா ரெடி ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு சாரீல இருந்தாங்க. அந்த சாரீ அப்புறம் இன்னொரு சாரீ குடுத்துட்டு மாத்த வச்சாங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கு மாலைலாம் போட்டு கால்லலாம் விழ வச்சு ஆசீர்வாதம் பிளெஸிங்ஸ்லாம் அவங்க வாங்கிட்டுருந்தாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த டைம் ஆனதும் மாப்பிள்ளையும், பொண்ணையும் 2 பேரும் கூட்டிட்டு போய் அந்த ஸ்டேஜ்ல உட்கார வச்சுட்டாங்க 2 பேரையும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் அவங்க பண்ணிட்டுருந்தாங்க. அந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜ்லயே. அதுக்கப்புறமா மேல இன்னும் கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. அதையும் பண்ணிட்டுருந்தாங்க. அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா ரிச்சுவல்ஸும் முடிஞ்சிடுச்சு. இப்போ தாலி கட்டுற டைம் வந்துருச்சு.
மேரேஜ் பார்த்திங்கன்னா, நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்து, இந்த மாரி மாலைலாம் வந்து மாத்தி மாத்தி போட்டுட்ருந்தாங்க. அது முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் கேம்ஸ் மாரி வச்சிருந்தாங்க. அந்த குடத்துல வந்து மோந்திரம்லாம் போட்டுட்டு, அதெல்லாம் வந்து எடுக்கிற மாரி. ஆக்சுவலி அது வந்து ஃபோன்ல வந்து கேப்சர் பண்ண முடியல. அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த அரிசிலாம் வந்து எல்லாரும் வந்து வந்து போட்டுட்ருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து, நாங்க 2 பேரும் சாப்பிட வந்துட்டோம். எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். எல்லாருமே வர டைம் தான். ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே. ஸோ போயிட்டு உட்காந்து சாப்பிட்டோம். என்னென்னன்னா, இட்லி, தோசை, வடை, பொங்கல், சட்னி எல்லாமே இருந்துச்சு. ஃபுட் வந்து டேஸ்ட்லாம் செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, நாங்க வந்து வேன்ல கிளம்பிட்டோம். பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து எங்க கூட வரல. பின்னாடி வந்து கார்ல வந்திருந்தாங்க. ஆன்டி, அங்கிள், பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே. ஹோப் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.